வணக்கம் மக்களே. இப்பதான் நம்ம ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியை பார்த்தோம். நம்ம விஜய் சார் வந்து சிஎம்ஆ மாறினார் டிவிகேல. அடுத்து ஒரு இந்தியா ஃபுல்லா ஒரு டிஜிட்டல் புரட்சி பரவிட்டே இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எஸ், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி தான் நம்ம பேச போறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லா இந்தியா பூரா பரவி இன்னைக்கு பிஜேபி தான் உலகத்திலே பெரிய பார்ட்டி. பட் பிஜேபியை தாண்டி இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து உருவெடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா மோர் தென் இந்த ஒரு 6 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2 கோடி மக்கள் மேல அதுல இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியா பார்க்கப்படுது இந்தியா ஃபுல்லா. இது எப்படி போய் முடிய போகுதுன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா எல்லா கட்சிகளே இன்னைக்கு பயப்படுற அளவுக்கு இது நடந்திருக்கு. இது எப்படி உருவாச்சு தெரியுமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. They don't get any employment, they don't have any place in profession. Some of them become media, some of them become social media, some of them become RTI activists, some of them become another activists, and they start attacking everyone. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேயே ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அதுதான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் அப்படின்றவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அவர் சின்னதாக ஒரு விதை தான் போட்டார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை சொல்கிறாங்க, ஸோ நான் இதை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பேர் வச்சார். ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் 25,000 பேர் சேர்ந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வைரலாகி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் தொடப்போகுது அவங்களோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ யங்ஸ்டர்ஸ் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். ஆனால் அது எல்லாமே டிஜிட்டல் உலகத்தால் தான் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு 6 நாளில் 2 கோடி பேர் சேர்றாங்க. ஸோ அதே தான் டிஜிட்டல் வேர்ல்டு. நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வராமையே இருக்கிறீங்க. நல்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மீடியாவில் நல்ல ஒரு ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க. அழகாக பிராண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். டிஜிட்டல் வேர்ல்டோட இதை நம்ம நாளுக்கு நாள் பயங்கரமாக பார்த்துட்டு வரோம். பெரிய இம்பாக்ட் பார்க்குறோம். எல்லாருமே யூஸ் பண்ணிங்க. என்னோட பேர் சதீஷ் பீம்ராவ். எங்கள் சேனலே ஃபாலோ பண்ணிங்க 360 டிகிரி இன்ஃபோ.